எந்த சுகத்தை நான் விரும்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது இறைவன் கவனிக்கிறேன். நான் பொருளுடைய சுகத்தை தான் அருள் சுகமாக நினைச்சிட்டு இருக்கேன். அமைதிங்கிறது அருவமான சுகம், பொருளை கொண்டு கிடைக்கிற சுகம் கிடையாது. பொருளை கொண்டு கிடைக்கக்கூடிய எந்த சுகமுமே தற்காலிகமானது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேலை, ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அவ்வளோதான். ஆனால் அருளில் கிடைக்கக்கூடிய சுகம், அருவமான சுகம்லாம் நிலையானது. இப்போ நம்ம எதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம்னு சொன்னால், இவ்வளோ காலம் பொருளை கொண்டே ஒரு சுகத்தை அனுபவிச்சிட்டோம். இனி வாழக்கூடிய காலகட்டங்கள் அருளை கொண்டு அந்த சுகத்தை விரும்பி வாழ்றதுக்காக தான். அதாவது ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயரத்துக்காக தான் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். அத்தாட்சிகளோட வேதத்தினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நமக்கு விளக்கம் கிடைக்கப்பட்டு இருக்குது. அந்த விளக்கம் வரும் பொழுது நம்ம ஒவ்வொருத்தரும் தன்னை உணர வேண்டியிருக்கு. இங்கே எங்கே நான் தவறுறேங்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்களுக்கு அவங்களுக்குன்னு பார்த்தாலும் கூட சைத்தான் மாற்றி கொண்டு போயிடுவான். இங்கே நான் தவறுறேன் போது இங்கே உணர்ச்சி வசப்படுறேன், இங்கே உணர்ச்சி வசப்படுறேன், இங்கே உணர்ச்சி வசப்படுறேன், உணர்ச்சிக்கு வசப்பட்டவனா இருக்கிறேன், உணர்றேன், இப்போ திருந்த விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் கொடுக்கக்கூடிய அவகாசம் திருந்ததுக்காக, அவன் பக்கம் திரும்புறதுக்காக. கொடுக்கப்பட்ட அவகாசத்தை மீண்டும் நம்ம வீண் விரயம் பண்ணிடக்கூடாது, கவனம் வேணும். கேட்குற விஷயத்தை பொறுப்பேற்படுத்தா போதும், வாழ்க்கையாக்காமல் போதுமானவன். ஒரு விருப்பம் வந்தாலும் சரி, ஒரு செய்தியாக வந்தாலும் சரி, அது நமக்கு முதல் பார்க்கணும். ஒரு வேதத்தில் வரியை படித்தாலும் சரி, அந்த விளக்கங்கள் நமக்கு தான் முதல்ல, எனக்கு தான், நான் படிக்கும் எனக்கு தான். அதை நான் இந்த விளக்கத்தில் போய் நான் வாழ்கிறேன்னா, அல்லது வாழ்விக்கப்பட்டுக்கலாம், அல்லது வாழ்க்கையே இல்லாமல் மாறுபாடாக இருக்கேனா, நான் மாறுபட்டு தான் இருக்கிறேன். இதை நான் உணர்றேன், ஒத்துக்கிறேன், அவன்கிட்ட ஒப்படைக்கிறேன் வாழ்க்கையை கூட. இப்படி தன்னை மட்டுமே கவனித்து, தன்னை சுற்றி நிகழ்வுகளில் இதில் நான் எப்படி நடந்துக்கிறேன்னு கவனித்து உணர்ந்து ஒத்துக்கிட்டு சமாதானத்தை பேணிட்டு இருந்தோம்னு சொன்னால், சமாதானத்தை விரும்பிட்டு இருந்தோம்னு சொன்னால், இந்த பாதையில் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஏன்னா பொறுப்பேற்றவரே அல்லா நேசிக்கிறேன். நம்ம எவ்வளோ தீமையில தான் பரவாயில்ல, தீமையில் இருக்குங்கிறது உணர்ந்துட்டா போதும். நான் தீமையில் இருக்கிறேன், என்னுடைய எண்ணங்களில் தீமை நிறையா இருக்குது, என்னுடைய பேச்சுகள் நிறைய தீமை இருக்குது, என்னுடைய செயல்கள் நிறைய தீமை இருக்குது, என்னுடைய பார்வைகள் நிறைய தீமை இருக்குது. இதை நான் உணர்ந்து ஒத்துக்கிட்டு அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டா இந்த பாதையில் அவர்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுது. ஏன்னா உணர தவறிட்டோம், ஒத்துக்க தவறிட்டோம், ஒப்படைக்க தவறிட்டோம். அதன் காரணமாக மனசு அலக்கழிக்குது, அலபாயுது. நம்ம நிலைமையே அப்படி இருக்கும் பொழுது நம்ம மற்றவங்களை பற்றி குற்றங்கள் நிறையா வச்சுருக்கோம். யூகத்தின் அடிப்படையில் யூகம் கூடாது. வெளிப்படையான ஒரு பேச்சு வரும்போது அந்த பேச்சு தவறாக இருந்தால் பாவனை கேட்க வேண்டியதான். ஆனால் இவங்க இப்படி தான் இருப்பாங்க, மனசு நிறையா வச்சுருப்பாங்க, யூத்துக்குள்ளே போயிட வேண்டாம். நம்மளும் சில பேச்சுகளை தடுமாற்றமான பேச்சு பேச தான் செய்யணும். ஆனால் மனசு அப்படி இல்லை. அப்படி இருந்தாலும் மாற்றி அமைச்சு கேட்டுட்ருப்போம், பாவனை கேட்டுட்ருப்போம். ஆனாலும் இது நம்ம எல்லாமே இருக்கும் பொழுது மற்றவங்க ஒரு வார்த்தையை கொஞ்சம் தடுமாறி பேசிட்டாலும் மனசு நிறையா வச்சுருக்காங்கன்னு யூத்துக்குள்ளே போய் அதன் காரணமாக ஏன் மனசு பாதிக்கப்படுதுன்னு தவறு விட்டேன். பெரும்பாலும் நம்ம நிலைமையெல்லாம் அப்படி தான்